சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குறள் எண் 39. அருளை அறியும் வழி. பரப்பமைந்து கேள்மின் இது பால்கடல் மேல் பூங்கை கரப்பருந்த நாடும் கடன். பரப்பு அமைந்து கேள்மின் இது பால்கலன் மேல் பூங்கை கரப்பருந்த நாடும் கடன். தெளிவுரை. ஞான நூல்களை கேட்கும்போது பரபரப்பு இல்லாமல் நிறைந்த ஊக்கத்தோடும் நினைவாற்றலோடும் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்காமல் வேறு சிந்தனைகளில் மனதை திரியவிட்டால் பாடங்கள் மாறுபட்டு விளங்கும். மன ஒழுக்கம் இல்லாமல் பாடம் கேட்பது உரியில் உள்ள பால் குளத்தின் மேலே நிற்கும் பூனை பாலில் கவனத்தை செலுத்தாமல் கரப்பான்பூச்சியை தின்பதற்காக பால்குடத்தில் நின்றும் பாய்ந்து ஓடும் தன்மையை போன்றது. பரப்பமைந்து கேள்மின் இது பால்கலன் மேல் பூங்கை கரப்பருந்த நாடும் கடன். சிவசிவா.